திரு அடிகளாம் இரு அடிகளைக் கொண்ட திருமாலுக்கு அடியவர்கள் பலர். அவர்களில் ஒருவர் கருடர். அவருக்கும் சந்நிதி உள்ளது இந்த ஆலயத்திலே. திருமாலை அடைவதே லட்சியமென வாழ்ந்த அடியவர்கள் ஆழ்வார்கள் ஆவர். அவர்களில் ஒருவர்தான் திருமழிசை ஆழ்வார். அவரையும் காண முடிகிறது இந்த ஆலயத்திலே. நந்திவர்மனின் காலமான கிபி 808ஆம் நூற்றாண்டின் நிகழ்வுகளைச் சொல்லும் கல்வெட்டும், அதனை பற்றிய செய்தியைச் சொல்ல அருகே இருக்கும் அறிவிப்பு பலகையும் விவர பசியையும் சரித்திர ஆர்வதாகத்தையும் நீக்குகின்றன. தாம் இன்புற்று உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்றார் திருவள்ளுவர். அவர் கூற்றை மெய்யாக்குகிறார் திரு வெங்கடகிருஷ்ணன் ஐயா அவர்கள். தான் கற்ற தெய்வ கல்வியை பிறருக்கு எடுத்துரைக்கிறார் அவர். கேட்பவர்களும் பயன் பெறுகின்றனர். பக்தியில் சிறந்த பெரியோரை கடவுளுக்குச் சமமாகச் சொல்வர். அதனால்தான் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணனின் இந்த ஆலயத்திலே ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் எனும் திருப்பெயரை கொண்ட மாமேதையின் உபன்யாசம் நடைபெறுகின்றது. இறைவனின் நாமத்தைச் சொன்ன நாவுகளில் மேன்மேலும் இனிமை கூட்ட அந்த இறைவனுக்கு நிவேதிக்கப்பட்டு பிரசாதமாகிவிட்ட நாவிற்கினிய பண்டங்கள் விற்கப்படுகின்றன. இங்கு காணப்படும் பெருமாளின் உருவைப் போலவே சிறிய சுதை சிற்பமும் உள்ளது. கர்ப்பகிரகத்திலே அவர் மீசையுடன் காணப்படுவதைப் போலவே இவரும் மீசையுடன் காணப்படுகிறார். அருகிலே அன்னையும் இருக்கிறார். தான் வளர்ந்த குல வழக்கப்படி பெருமான் மீசையுடன் எழுந்தருளியுள்ள திவ்ய தேசம் இது ஒன்று மட்டும்தான். இந்த ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண பெருமான் ஆலயத்திற்கு பின்புறம் உள்ள தெருவிலேதான் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த அந்த வீடு இன்றும் உள்ளது. அன்னை சக்திக்கும் கண்ணனுக்கும் பக்தனாக வாழ்ந்தவர் பாரதியார். இந்த திருவல்லிக்கேணியிலே ஒரு நாள் தன் மீசையை தடவிக் கொண்டிருந்தார் பாரதியார். ஏன் உமது மீசையை தடவிக் கொண்டிருக்கிறீர் என்று ஒருவர் கேட்டதற்கு, நான் வணங்கும் கண்ணன் இந்த இடத்தில் மீசையுடன் காட்சி தருகிறார், அதனால் நானும் எனது மீசையை தடவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் பாரதியார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொன்ன பக்தி யோகத்தையும் கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் முறையே தனது நூல்களான கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு ஆகியவற்றின் மூலம் உணர்த்தினார் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார். ஆழ்வார்களாலும் பாரதியாராலும் இன்னும் பல பக்தர்களாலும் போற்றப்படும் இந்த திவ்ய தேசத்திலே பார்த்திப ஆண்டு ஆவணி மாதம், அதாவது கடந்த செப்டம்பர் மாதம், இவ்வாலயத்தின் அருள்மிகு நரசிம்ம சுவாமியின் விமானத்திற்கும் அருள்மிகு கஜேந்திர வரத சுவாமியின் விமானத்திற்கும் ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா சம்ரோட்சணம் நடைபெற்றது. கடந்த ஆவணி மாதம் 26ஆம் நாள், அதாவது கடந்த செப்டம்பர் திங்கள் 11ஆம் தேதி காலை 6 மணிக்கு விஸ்வரூபம், கும்பாராதனம், காலசந்தி ஆகியன அழகாக நடந்தேறின. காலை 8 மணிக்கு 2வது கால ஹோமம், திவ்ய பிரபந்த சேவை, வேத பாராயணம் ஆகியன நடந்தேறின. கடவுளின் உற்சவ வடிவத்திற்கு முன்பு வேத குலத்தோர் அமர்ந்து கடவுளின் அருமை பெருமைகளை உணர்த்தும் வேதங்களை அழகாக ஓதினர். நயம்பட உரையும் நாவினர் நல்கிய வேத ஒலியை கேட்டவர்களின் செவிச்செல்வங்கள் எல்லாம் செல்வத்துள் செல்வங்கள் என்று போற்றும்படியாக அமைந்தது வேத பாராயணம். 2வது கால பூரணாகுதியும் சாற்று மறையும் நிறைவாக இருந்தன. வேள்வித்தி ஒளிமிகுந்து அருளுடன் காணப்பட்டது. கண்ட கண்களெல்லாம் பாக்கியம் பெற்றன. பெருமானின் திவ்ய தேசமான இத்தலத்திலே இப்படி ஒரு சம்ரோக்ஷண நிகழ்ச்சியை காண்பது என்பது பெரும் பாக்கியம் நிறைந்த ஒன்றாகும்.
கண்களால் காண்பதை காட்சி என்பர், காதால் கேட்பதை கேள்வி என்பர். கேள்வி காதுக்கும் வேள்வி கண்ணுக்கும் அமுது படைக்க ஆன்மா உய்வுறும் விதமான ஆன்மீகச் செயலாக அமைந்தது இந்த தெய்வீக திருவைபவம். கலசங்களுக்கு உரிய மரியாதைகள் மாண்புடன் நடத்தப்பட்டன. கருமமே கண்ணாயினார் என்று போற்றும் வண்ணம் அந்தணர்கள் கடமையாற்றினர். பக்த கோடிகளும் கண்டு வணங்கினர். அதன் பின்பு கும்பங்கள் மகிழ்வுடனும் பக்தியுடனும் கொண்டு வரப்பட்டன. மேலேறுவதற்குச் சாரமான ஆன்மீக ஆலயத்திலே சாரத்தின் வழியிலே உற்றோர் மேலேறினர். உரிய இடங்களில் கலசங்கள் பதிக்கப்பட்டன. அக்காட்சி கண்களிலும் பதிந்தன, கருத்திலும் பதிந்தன. இந்த மகா சம்பரோக்ஷண வைபவம் கடந்த செப்டம்பர் மாதம்